ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணாஸ்ரீ பேர்ட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃபேன்சி புல் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா பாதியை கொடுத்துட்டாங்க. பாதி பேர் கொடுத்துட்டோம். அதோட பாதி கேஜியை நம்ம ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிட்டோம். நம்மகிட்ட இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது. எதுக்கு எல்லாமே நம்ம ஃபேன்சியை கொடுத்தான்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளால் ரோமர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து நான் ஃபேன்சி ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ரோமர் அண்டு கர்ணப்புறா அது ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம மறுபடியும் ஃபேன்சி போட போகிறோம். மறுபடியும் ஃபேன்சி பூரா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாங்க அரையாக போட போகிறோம். இப்போ மயிலுக்கு ஒரு ரூமு, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ரூமு, முஸ்கிக்கு ஒரு ரூமு, அந்த மாதிரி நம்ம போட போகிறாங்க. அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஈஸியாக தண்ணி ஏறைய வைக்கலாம், ஈஸியாக மெடிசன் வைக்கலாம், எல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சரி காலனியாக போட்டுக்கலாமே சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரோமருக்கு மட்டும்தான் நம்ம ஃபுல்லாமே நம்ம காலனியாக போட்டிருக்கோம். நம்ம ரோமர் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே காஸ்ட்லியான பேர்டு தான். எல்லாமே நம்ம நிறையா வாங்கியிருக்கோம். நிறைய பேர்ட்டை நிறைய பிளட் லைன்ஸ் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கனால ஃபுல்லாக காஸ்ட்லியான பேர் போட்டிருக்கனால அது போல் இண்டிவிஜுவலாக நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமர் 40 ஜோடி ப்ரீடிங் போட்டிருக்கோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். வெளியில் லாஃப்ட் வேறு நிறையா போட்டிருக்கோம். நம்ம மேலே நம்ம பேர்ட்ஸ் ஃபார்ம் வேறு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஃப்டில் ஸ்டாக் பேர்டு லாஃப்ட்டு, நம்ம ரேசிங் பேர்டு லாஃப்ட்டு, இவங்க நம்மகிட்ட இருக்க ஸ்டாக் பேர்டு மேல்ஸ் எல்லாமே இவங்க போலாம் மேலு. நம்மகிட்ட இருக்க ஸ்டாக் பேர்டு இவங்க போலாம் ஸ்டாக் பேர்டே கிட்டத்தட்ட 50 மேலுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட ரோமர் மட்டும் 100-150 ஜோடிக்கு மேலே ரோமருக்கு மட்டுமே வச்சுருக்கோம். இந்த கேஜில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து 6 இந்த வருஷம் ரேஸுக்கு போகிறவங்க தான். இப்போ தான் நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். வெளியில் பறக்குறாங்க, இப்போ தான் பறந்து போயிட்டு வராங்க எல்லாமே. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வீடியோ எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் கொஞ்சம். இது ஸ்டாக் பேடு கொண்டு இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இருங்க பாருங்கள். இதில் ஃபேன்சியை வந்து நம்ம பாதி பிரித்து போட்டிருக்கோம். இவங்களை ஃபுல்லாக காலனியான ப்ரீடிங் போடுறதுக்காண்டி ஃபேன்சி எவ்வளோ பிரித்து போட்டிருக்கோம். இவங்க ஃபுல்லாக ஃபீமேல்ஸு, ஸ்டாக் பேர்டு ஃபீமேல் இவங்க ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த ஒரு வீடியோலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னென்ன போட போகிறோம், எப்படி கேஜ் செட்டப் பண்ண போகிறோம், ஃபேன்சிக்கு ஃபுல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ரோமருக்கு மறுபடியும் நம்ம நிறைய கேஜ் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதாவது ஹோம்ஒர்க் புறா, நிறைய பேர் நம்ம தப்பாக சொல்கிறோம். ஹோம்ஒர்க் புறா தான் வீடியோவில் பேசும்போது அப்படி வருது. இது போல் ஃபுட் ஐட்டம், அதுக்கான ஃபுட்டு ஃபுல்லாக நம்ம ட்ரம்மில் கொட்டி வச்சுக்கிறோம். இது சன்கன்னு ஸ்மால் கன்னு பேர்ட்ஸ் ஐட்டம் ஃபுட்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அடுத்து ஃபேன்சி புறாக்கு எப்படி கேட்ச் போடுறோம், ரோமர் புறாக்கெலாம் இந்த பக்கம் நிறைய கேட்ச் போட போகிறோம். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.